மற்றொரு அண்மைச் செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே அங்கன்வாடி மையத்தில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். காஞ்சாபுரம் அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் மேற்கூரை உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாபுரம் அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் அங்கன்வாடி மையத்தில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கன்வாடி மையத்தில் இருந்த குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் பெற்றோர் அவர்களை அழைத்துச் சென்றிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். அங்கன்வாடி மையத்தில் மேற்கூரை பூச்சி விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கின்றனர். தற்போது அது கட்டடம் எந்த அளவுக்கு பழமை வாய்ந்ததாக இருக்கிறது, அதை மராமத்து பணிகள் செய்வதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு அங்கன்வாடி மையங்களும் இது போன்ற ஒரு அவலமான நிலைதான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அங்கன்வாடி மையங்கள் போலவே பலர் தம்முடைய குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதற்கும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே உள்ள காஞ்சாபுரம் பகுதியில் அரசு தொடக்க மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் அங்கன்வாடி மையமாக ஒன்றாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் இந்த அங்கன்வாடி மையத்தில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலையில் நடக்கும் போல் நேரடியாக குழந்தைகள் தங்கள் பெற்றோர்கள் அங்கன்வாடி மையத்திற்கு அழைத்து வந்துவிட்டு சென்று சில மணி நேரத்திலேயே உள்பக்கத்தில் உள்ள மேற்கூரை சிமெண்ட் பூசப்பட்ட அந்த கட்டைகள் உடைந்து தரையில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக குழந்தைகள் மேல் எதுவும் விழாத காரணத்தால் குழந்தைகள் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். உடனே ஆசிரியர்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக வெளியேறி அருகில் உள்ள பள்ளிக்கூட கட்டிடத்தில் அமர வைத்தனர். இது குறித்து தகவல் பெற்றவுடன் பெற்றோர்கள் நேரடியாக அந்த அங்கன்வாடி மையத்திற்கு வந்து தங்கள் குழந்தைகளை நேரடியாக அழைத்து சென்றதோடு பாதுகாப்பு முறையில் புதிதாக அங்கன்வாடி மையத்தை அமைத்து தந்தால் மட்டும்தான் குழந்தைகளை தொடர்ந்து இந்த மையத்திற்கு அனுப்புவோம் என தெரிவித்துவிட்டு சென்றுள்ளார்கள். இந்த சம்பவம் என்பது தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னால் இது போன்றதான் தமிழகத்தின் பல்வேறு அங்கன்வாடி மையங்களிலும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் இந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது தமிழக அரசு என்பது உடனடியாக இது போன்ற அங்கன்வாடி மையங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப அந்த மேல் கூரைகளை பூசுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனதான் பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே அங்கன்வாடி மையத்தில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.